கம்சனை கொல்வதற்காகவே நான் சிறைச்சாலைக்குள் பிறந்தேன். மாமனைக்குள்ள? ஆமா. என்ன காரணம் சாமி மாமனை கொல்றதுக்கு? ஏன் தாய் மாமனே. தாய் மாமனை ஏன் கொல்லணும்? மாதவன் என் தாய் மாமன் யார் தெரியுமா? அவர்தான் ராஜகம்சன். ராஜகம்சன். ஆமா, உக்கிரசேன மகாராஜனுக்கு மாரிசைக்கு பிறந்தவர் ராஜகம்சன். சரிங்க. அவர் வடமதுரைக்கு அரசன். என் மாமன் உடன் பிறந்தவர்கள் தேவகி ரோகிணி என்னை பெற்ற தாய். ஆமா, 16 வயது ஆச்சு. யாரு? எங்க அம்மா. அவங்களுக்கு 2 பேத்துக்கும் 16 வயசு ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணுமே. இந்த பெண்ணை யாருமே கட்டிக்க மாட்டேங்கிறாங்க, தேவகி ரோகிணியை. காரணம் இந்த கம்சனுடைய அராஜகம் அட்டூழியம். ஆமா, அதனால பொண்ணுக்குன்னு யாருமே வரல. அதனால வசுதேவர் என் தந்தை, அவர் மந்திரி பதவியில் இருந்தார்ல, அவரை வரவழைத்து மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். ஆமா, மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். கல்யாணம் பண்ண உடனே எங்க போவாங்க? கல்யாணம் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நைட் தான் போவாங்க. ஊர்வலம் போவாங்க. ஆமா, ஊர்வலம் தான் போவாங்க. அப்படி ஊர்வலம் போகும்போது அதாவது ஆகாயத்துல இருந்து வானொலி ஒலிக்குது. ஆகாயத்துல இருந்து? ஆமா. எப்படி? கம்சா, உன் தங்கைமார்களை இருவர்களையும் திருமணத்தை செய்து புதுகுலம் கொண்டாடி கொண்டு வீதியில ஊர்வலம் போற தேவகி வயிற்றிலே 8வது குழந்தையாலும் உனக்கு மரணம் ஏற்படும். சொன்ன உடனே வேற விட்டு கம்சன் கீழே குதிச்சான். ராஜீத்தர் ஆள்வேர் என்று நம்பி இருந்தோம். நம்ம நம்பி எண்ணம் போறா மோசம் போயிடுச்சு. இந்த ஒரே சொல்லுக்கு மாத்திரம் ஒரு கூத்தியை நிறுத்தி விட்டாங்க ராஜகோட்டையில. ராஜீத்தன் ஆள்வேர் என்று நம்பியிருந்த எண்ணமெல்லாம் மோசம் போச்சு. அதை ஒரு சொல்லி சொல்லாத விட்டதுக்கு ஒரு செட்ட கூத்தியை நிறுத்தி விட்டாங்க. இப்படி வேற விட்டு குதிச்சு இவங்க 2 பேர் விடக்கூடாது. இவங்க 2 பேர்த்தையும் விடக்கூடாது. 2 பேர் கூத்தே விடக்கூடாது. மீறி போயிருவீங்களா? பாத்துக்கிறேன். இவங்க 2 பேர்த்தையும் விடக்கூடாது. எங்க மாமன் சொல்றான், தங்கைமார்களை நீங்கள 2 பேர்த்தையும் விட்டு வைக்க கூடாது. எந்த விதத்திலையும் 2 பேர்த்தையும் வெட்டணும். 2 பேர் ஜெயிலுக்கு இல்லப்பா. எங்க மாமன் ஒரு தந்திரம் செய்கிறார். தங்கா வாங்க, முதல் திருமணம் செய்த விநாயகர் கோயில். ஆனா அவர் அங்க இல்ல. நம்ம குலதேவதி பத்திரகாளியும் இருக்கிறார் பணத்துல. அங்க போய் தான் கும்பிடணும். அங்கதான் போய் கும்பிடணும். வாங்க போலான்னு போனாரு. எங்க அப்பாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. கேட்க போறாரு, என்ன காரணம் யோசித்தார். உடனே போறாருங்க அப்பா, பின்னாடியே வராரு. ஆமா, அதாவது என் கற்பூரத்தை ஏற்றி என் தாய் இருவரையும் கும்பிட சொன்னாரு. நீங்க நெஞ்சல பஞ்சகம் எல்லாம் அப்படி செய்வான்னு தெரியுமா? கும்பிஞ்சு கும்பிட்டாங்க பாரு. இழுத்தா மந்திரவாளை நோக்கி வெட்ட எங்க அப்பா எட்டன்னு கை பிடிச்சிட்டார். ஆமா, மைத்துனா மாலமன முடியாத என் மங்கைமார்களை வெட்டுவதற்கு காரணம் என்ன? தேவகி வயிற்றிலே 8வது குழந்தையால எனக்கு மரணம். நீங்களை வெட்டிட்டா எனக்கு மரணமே இல்லை. அப்பதான் எங்க அப்பா சொல்றாரு, அதாவது குழந்தை தானே உனக்கு எது, அதாவது உன் தங்கைமார்கள் அல்ல. அதனால எத்தனை குழந்தை பிறந்தாலும் அத்தனை குழந்தையும் உன் கையிலேயே ஒப்படைச்சிடறேன். அந்த குழந்தையை கொண்டுக்க இந்த எதிரி இல்லாத நாட்டுல போகட்டும் உனக்கு. அதுக்கு எங்க அப்பா மாமன் பார்த்தார், வெளியில விட்டு வைத்தா எத்தனை குழந்தைகளை பெற்று வளர்த்தி ஆளாக்கி விடுவார்கள், மறைமுகமாக நமக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு ஜெயில பிடிச்சு போட்டார். 3 வருஷம் ஜெயில போட்டார். ஆமா, 6 குழந்தை பிறந்தது. 6 குழந்தையும் பெத்த தாய்க்கு முன்னாலேயே குத்தியே கொண்டான் சண்டாலய மாமன் கம்சன். 6 குழந்தை பெத்த மனசு 6 குழந்தையை குத்தி கொண்டார். கண்ணால பார்க்க முடியுமா? எப்படியா பார்க்க முடியும்? அப்பதான் எங்க அம்மா வேண்டுகிறார், துஷ்டருக்கு சுசபரிவாளனே, இந்த அநியாயத்திற்கு ஒரு விடிவு காலமே இல்லையே. தாய் முன்னை குத்திக் கொள்கிறான் அப்படின்னு அவர் வேறு. அப்ப எங்க அம்மா 7வது குழந்தை. 7வது குழந்தை. ஆமா, 7வது குழந்தை 7 மாத கர்ப்பம். 7 மாசம் கர்ப்பங்க. அந்த கருவை ரோகிணி வயிற்றில அடைத்து வைத்து விட்டு நான் 3 மாசத்துல ஜெயில போடுவேன். 3 மாசத்துல பிறந்தீங்க. 8வது குழந்தையாக நான் பிறக்கும் போது மாலை சுத்தி பிறந்தவன். மாலை சுத்தி பிறந்தீங்க. ஆமா, 8வது ஜனனம். அப்ப 8 வயசுல குட்டி சேவல போவோம். யார் சொன்னா அப்படின்னு?
தாயாளி. எட்டாவது பிறந்து குட்டிச்சவரை தாங்க போவான். 8வது ஜனனமாக பிறந்தால் இந்திரனை போல் வாழ்வு. ஓஹோ 8வது ஜனனமாக பிறந்தால் இந்திரனை போல் வாழ்வு. இந்திரனை போல் வாழ்வு. ஆமாங்க. ஆனா நான் பிறந்த ராசியில தான் பிறக்க கூடாது. ஆமா நான் பிறந்த ராசி ராசியில மட்டும் தான் பிறக்கூடாது. பிறக்கக்கூடாது. ஆமாங்க. இன்னைக்கும் ஆ. நான் பிறந்த ராசியில் பிறந்துட்டா அவரை ஜெயம் பெற யாருமே முடியாது. முடியாதுங்க. கரெக்ட் கரெக்ட்டுங்க. என்ன ராசி? அதான் டிஸ்பர் ராசி. ரிஷ்ப ராசி. ரிஸ்பர் ராசி. ரிஷ்ப லட்சணம். ஆமாங்க. இந்த ராசியில யார் பிறந்தாலும் ஜெயம் பெற முடியாது. ஆமாங்க. அப்படி ஒருவர் பிறந்திருக்கிறார் இந்த கலியுகத்துல. இந்த உலகத்துலங்களா? ஆமா, அது யாரு? நாளைக்கு சொல்றேன். ஆ அப்படி பிறந்தார். அவரை இந்த அண்டமே சேர்ந்து அசைக்க முடியவில்லை. உலகத்தையே அசைக்க முடியல. ஆமா, சரிங்க. அண்டமே நான். அதுபோல இன்னைக்கு ரிஷ்பராசி ரிஷ்பகத்தில் பிறந்து விட்டார். அவனை ஜெயம் பெற யாராலும் இயலாது. நான் தான் பயந்துகிற மாதிரி தான் தெரியும். பயந்துகிற மாதிரி தான் தெரியும். அவனை ஜெயம் பெறவே முடியாது. முடியாது. சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே வேலை விட்டுருவாங்க. ஆமாங்க. சிரிச்சுக்கிட்டே வேலை விட்டுறது.